வாங்க இந்த மாதிரி பார்ட்ரு வந்ததுன்னா நம்ம எப்படி கட் பண்ணி கையும் சரி பேக்லேயும் சரி நம்ம எப்படி அந்த இது வந்து ஸ்ட்ரைட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லீப் மாரி வருது இல்லையா, இந்த பார்டரை கனெக்ட் பண்ணி வெட்டினீங்கன்னா குறுக்கில் போகும். இது எப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணால் பார்டர் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. தைக்கிற அளவுக்கு கரெக்டாக விட்டுட்டு வெட்டிக்கிங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி போட்டு வெட்டிக்கலாம். எப்பயும் ப்ளவுஸ் வெட்டுற மாதிரி வெட்டிக்கிங்க. நான் வந்து அந்த பார்டர் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு வெட்டியிருக்கிறேன். அப்போ தான் துணி நம்மளுக்கு பார்த்தோம். இல்லைனா துணி கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி வரும். எல்போ ஸ்லீவ்லாம் அது கரெக்டாக அந்த பார்டர் கனெக்ட் பண்ணி அந்த டிசைன் வருது இல்லை பார்டர் டிசைன், அது கனெக்ட் பண்ணி கரெக்டாக தையல் போடுங்க. அதுமாதிரி நம்ம அந்த பார்டர் தையல் போடுறது வந்து நல்லா சின்ன தையலாக வச்சு போடுங்க. லாங் தையலாக வச்சு போட்டிங்கன்னா அந்த கேப் இதாக வரும். சின்ன தையலாக வச்சு போட்டிங்கன்னா அந்த ஜாயின் பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். வந்து நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி விட்டு கிரிக்கிங்க. 2 சைடு பொளந்து விட்டு கிரிக்கிங்க. ஒன் சைடை தள்ளி விட்டிங்கன்னா அந்த ஜாயின் பண்ணது தெரியும். இந்தமாரி பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணது தெரியாமல் இருக்கும். இந்த லைனிங்கு நம்ம லைனிங் வந்து ஸ்டிச் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டராக ஒரு தையல் போடுங்க. கரெக்டாக அந்த சென்டர்லேயே போட்டிங்கன்னா அந்த இது அப்படியே அமைங்கிடும். ஜாயின் பண்ணதும் தெரியாது உங்களுக்கு. அந்த தையலும் தெரியாத அளவுக்கு போடணும். நம்ம இப்போ வந்து நெக் ரெடி பண்ணிக்கலாம். நெக் வந்து கொஞ்சம் இந்த நெக்கு கேட்டாங்க, அதனால் கேன்வாஸில் வெட்டி தான் தைப்பேன். இதுமாரி மாடலில் எதனா வெட்டுறதா இருந்தால் நெக்கு சென்டர் பண்ணிவிட்டு ஊசி அடிச்சிக்கிங்க. ஏன்னா ஒரு 4 ஊசியாவது அடிக்கிற மாதிரி வரும். இந்தமாதிரி நெக்குலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரும் உங்களுக்கு. நம்ம அந்த தையல் வாசிலாம் கரெக்டாக நெக்காண்டை விட்டுட்டு ஷோல்டர்கிட்ட ஒரு இது பண்ணி தைக்கணும். இப்போ வந்து நம்ம நெக்கு தைச்சிக்கலாம். இந்த கேன்வாஸ் கரெக்டாக தையல் போட்டிங்கன்னா நல்லா திருப்பும்போது நல்லா அழகாக வரும். அது கேன்வாஸ் மேலே தையல் ஏறக்கூடாது. நம்ம வெந்தங்கெல்லாம் நெக்கு கட் பண்ணி தைச்சி இது பண்ணிக்கலாம். அந்த ஷேப்பில் வந்து அர்க்காத் பண்ணி விடணும். திருப்பினீங்கன்னா அழகாக உட்காரும். ஃபினிஷிங் நல்லா பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். அதுமாரி தைச்சிங்கன்னா பேக் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து கை ரெடி பண்ணிக்கலாம். அந்த கை வந்து ஒரு சைடு வந்து ஒரு சின்னதாக ஜாயிண்ட் வரும். நான் 2 சைடுமே பார்டர் கட் பண்ணி எடுத்தேன் இல்லையா, அதனால் ரொம்ப பெருசாக சின்னதாக தான் வரும்.
அதேமாதிரி பேக்கில் ஜாயின் பண்ண மாதிரியே வந்து இதுலேயும் வந்து கை பார்டர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் வந்து அந்த பார்டரோட கனெக்ட் பண்ணி தான் நான் துணி வெட்டியிருப்பேன். அதுமாரி வெட்டும்போது துணி நம்மளுக்கு மீதியாகும். நீங்கள் அந்த பார்டர் அகலம் எவ்வளோ வருதோ அந்த இது லைனிங் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து கனெக்ட் பண்ணி வெட்டினீங்கன்னா இதுமாரி நம்ம துணியெல்லாம் பத்தலை செய்யலைன்ற நம்மளுக்கு அந்த இது பிரச்சனை ப்ராப்ளம் வந்து வராது. இதனால் வச்சு கீறிக்கும். வேணால் நீங்கள் அயன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிட்டு அயன் பண்ணிங்கனாலும் நல்லா ஃப்ளைட்டாக உட்கார நல்லா உட்காரும். நல்லா கீறி விட்டிங்கனாலுமே உட்காரும். இல்லை உங்களுக்கு வேணாலும் நீங்கள் அயன் பண்ணலாம். லைனிங் வச்சு இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். சைடில் சின்ன ஜாயிண்ட் வரும் போட்டுட்டு நான் அட்டாச் பண்ணேன். ஜாயிண்ட் போட்டுட்டேன். லைனிங் வச்சு தைச்சி திருப்பிக்கலாம். தைக்கும்போது நல்லா உட்காரும். ஃபினிஷிங் வந்து பார்க்க ஒரு தையல் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நல்லாயிருக்கும். அதுமாரி அந்த ப்ளூவில் பார்டர் மாரி வரும். அது கீழே அந்த சேரீ கரை அது பைப்பிங் வர மாதிரி தைச்சிருப்போம் லைட்டாக கொடுத்து. அதேமாதிரி இதுலேயும் நம்ம பார்டர் கட்டு தையல் போட்டுக்கலாம். சென்டராக போடுங்க. நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நல்லா இருக்குதுண்ணா. நிறைய டிப்ஸ் எல்லாம் இது பண்ணுவேன். ரெகுலராக வரும் வீடியோ இதுக்கப்புறம் பாருங்கள். நம்ம இந்த லைனிங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 இதுவுமே ரெடி பண்ணியாச்சு. இது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஃபுல் ஃபினிஷிங்லாம் காட்டல, வீடியோ எடுக்கலை நான். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அதில் இந்த பார்டர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறது இதெல்லாம் இப்போ எல்லாமே நான் பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். அப்போலாம் முடிச்சாச்சு. ப்ளவுஸ் முடிச்சது காமிச்சிட்டேன். பார்த்துங்க இப்போ எல்லாமே அந்த இதெல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நம்ம பார்டர் ஜாயின் பண்ணதுமே நம்மளுக்கு தெரியாது. எதுவுமே பார்க்கும்போது அப்படியே சேரீயில் அட்டாச் ஆகி அந்த மாதிரியாக இருக்கும். இந்தமாரியெல்லாம் வந்து நிறைய டிப்ஸ் போடுவேன். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் பார்க்கலாம். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.